السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் 396வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 396வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 396வது பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பானது தெளிவாக பேச வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பேச்சுத்திறன், அவன் ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்று சொன்னால் அவன் வார்த்தைகளாலும் சரி உச்சரிப்பாலும் சரி அவனுடைய பேச்சு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். மக்களுக்கு விளங்கும்படியான ஒரு பேச்சாக அவனுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகள் தான் இந்த பாடத்தில் நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 697வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 697வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த பாடத்திற்கீழ் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீசுகளில் இது இரண்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேச்சு என்பது அது மிகவும் தெளிவான ஒரு பரிபூர்ணமான பேச்சாக இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் முழுமையாக விளங்கிக் கொள்வார்கள். அப்படி மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு என்பது வார்த்தைகளாலும் சரி சொல்லாலும் சரி உச்சரிப்பாலும் சரி ரொம்ப பரிபூர்ணமான ஒரு தெளிவு பெற்ற ஒரு பேச்சாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவை இப்போ பார்ப்போம் வாங்க. வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. காலத், அவர்கள் சொன்னார்கள், கான கலாமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேச்சு என்பது ஆகியிருந்தது. அப்போ கலாம்னு சொன்னா நமக்கு சொல்றாங்க பேசிய வார்த்தைகள், அவர்கள் என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் பேசினார்களோ அனைத்து வார்த்தைகளும் அவருடைய பேச்சு தான். அப்ப அவருடைய பேச்சு என்பது ஆகியிருந்தது கலாமன் ஃபஸ்லன், தெளிவான பரிபூர்ணமான ஒரு பேச்சாக ஆகியிருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கலாமன் ஃபஸ்லன் என்பதற்கு ஷரஹ்ல என்ன எழுதுறாங்கன்னா, தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் பேச்சு, அதாவது உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டும் தீர்மானமான ஒரு பேச்சு என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதைதான் அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தில் சொல்வானா, இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல், அதாவது நிச்சயமாக இது தீர்ப்பளிக்கும் ஒரு உண்மையை பிரித்து காட்டும் ஒரு சொல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவானா இல்லையா? அப்ப அது போன்ற ஒரு சொல்லாக, அது போன்ற ஒரு வார்த்தைகளாக பேச்சாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு அமைந்தது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க, யஃபஹமுஹு, அதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். குல்லுமை யஸ்மஅஹு, அந்த பேச்சை யாரெல்லாம் கேட்பார்களோ அந்த அனைவர்களும் அந்த பேச்சை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அப்போ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பேசினாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை யாரெல்லாம் அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டார்களோ அவர்கள் எல்லாருக்குமே முழுமையாக வழங்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கருத்தை சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்க, எதுவெல்லாம் சொல்ல வராங்க, எந்த அடிப்படையில சொல்ல வராங்க, இது எல்லாத்தையும் அந்த கூட்டத்தில் உள்ள அனைவர்களும் விளங்கிக் கொள்வார்கள். அத்தகைய ஒரு தெளிவான பேச்சாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு என்பது இருக்கும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, யஃபஹமுஹு குல்லு மன் யஸ்மஉ, அதாவது சிக்கலாகவோ வேகமாகவோ அந்த பேச்சு என்பது இருக்காது. கேட்ட அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அது தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு ஷரஹில் அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொன்னா, பேசும்போது தெளிவாகவும் மெதுவாகவும் பேச வேண்டும். அது மட்டும் கிடையாது, கேட்பவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையை தெளிவாக எடுத்துரைப்பது ஒரு நபி வழியாக இருக்கின்றது என்பதை நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித்தராங்க. அடுத்து சொல்றாங்க, தேவையில்லாத சிக்கலான அல்லது குழப்பமான பேச்சை தவிர்க்க வேண்டும். நம்ம மக்களுக்கு ரொம்ப குழப்பம் எடுத்தக்கூடிய, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய பேச்செல்லாம் பேசக்கூடாது, எளிதான முறையில் பேச வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பேச்சு நெறியையும் அழைப்பு பணியில் தாவாவில் தெளிவின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு தாவா, ஒரு அழைப்பு பணி, இஸ்லாத்தின் பால் ஒருவர் அழைப்பு பணி செய்தாலும் அவருக்கு பேச்சு திறன் இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவா இருந்தாதான் அல்லாஹுடைய கட்டளைகளை கேட்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர் என்ன சொல்ல வராரு, இவருடைய கொள்கை என்ன, எந்த கொள்கை இவர் போதிக்க வந்திருக்கிறார் என்பதை மக்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை சொல்லித்தராங்க. இப்போ இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 90வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய 90வது பாடத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு இஸ்காஇல் ஜலீசி லி ஹதீஸி ஜலீசிஹி அல்லதி லைஸ பிஹராமின் வஸ்தின்சாத்தில் ஆலிமி வல் வாஇதி ஹாதிரி மஜ்லிஸிஹி என்பதாக இதனுடைய தலைப்பு அமைகின்றது. இதனுடைய தர்ஜுமா பாருங்க, பாபு இஸ்காஇல் ஜலீசி, அமர்ந்திருக்கக்கூடியவர் செவிசாய்த்து கேட்பது, கவனமாக கேட்பது. இஸ்கான்னு சொன்னா கவனமாக கேட்குதல், பேச்சை கவனமாக கேட்குதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அல் ஜலீஸ்னா அமர்ந்திருக்கக்கூடியவர். அப்போ ஒரு ஜலீஸ் ஹதீஸி ஜலீசிஹி, தனது ஜலீசுடைய பேச்சை செவிசாய்த்து கேட்பது. அதாவது அருகில் அமர்ந்திருப்பவர் பேசும் பொழுது அவரை நோக்கி தலையையோ அல்லது செவியையோ திருப்பி கவனமாக கேட்கக்கூடிய ஒரு கேட்குதல் இருக்குதா இல்லையா, அதுதான் இஸ்கா என்று நமக்கு அருமையாக ஒரு விளக்கம் ஷரஹ்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது எத்தகைய பேச்சாக இருக்கணும் அதையும் சொல்றாங்க. அல்லதி, அது எத்தகைய பேச்சென்றால் லைஸ பிஹராமின், ஹராமாக அது இருக்கக்கூடாது. அப்ப அது ஹராம் அல்லாத பேச்சாக இருக்கணும். ஒருத்தர் ஹராமான பேச்சை பேசுறார், தீயதான காரியத்தை பத்தி பேசுறாருன்னு சொன்னா அதை கேட்கக்கூடாது, அதை கவனமாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லதொரு காரியம், ஹராம் இல்லாத காரியம், அதற்கும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். ஹராமானதாக இல்லாத போது, அதாவது நல்லது அல்லது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை பற்றிய உரையாடலாக அந்த உரையாடல் என்பது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உரையாடலாக இருந்தால் அதை செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. உதாரணமாக சொல்றாங்க, ஷரியாத் ஊக்குவிக்கக்கூடிய, மத்லூப் என்று சொல்லப்படக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய காரியங்களும் விஷயங்களையோ அல்லது முபாஹ் என்று அனுமதிக்கப்பட்ட விருப்பத்தக்க அந்த விஷயங்களோ பேசினால் அதை கவனமாக கேட்பது சுன்னத்தான ஒரு ஒழுக்கமான காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்ப விளங்கிச்சிங்களா, ஹராம் அல்லாத பேச்சாக அந்த பேச்சு, அவருடைய பேச்சு இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய பேச்சை கவனமாக செவிசாய்த்து கேட்குதல் என்பதை குறித்த பாடமும் அடுத்து சொல்றாங்க. வஸ்தின் சாத்தி, அமைதியாக இருங்கள் என்று ஏவ வேண்டும். அமைதியாக இருங்கள் என்று ஏவுதல் யாரு? அல் ஆலிமி வல் வாஇதி, ஒரு அறிஞர், வல் வாஇதி இன்னும் உபதேசிக்கக்கூடியவர். அமைதியாக இருந்து கொள்ளுங்கள், அமைதியை தேடுவதற்கான அந்த ஏவுதலை கொடுக்க வேண்டும், கொடுக்குதல் என்பதை குறித்த பாடமும் ஹாதிரி மஜ்லிஸிஹி, அந்த தன்னுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, யாரெல்லாம் அந்த மஜ்லிஸில் ஹாஜரானவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஆஜராகக்கூடிய அனைவர்களுக்கும், அனைவரிடத்திலையும் அந்த சபையினுடைய தலைமை தாங்கக்கூடிய ஆலிமோ, ஒரு அறிஞரோ, ஒரு உபதேசிக்கக்கூடியவரோ
அமைதியாக இருங்கள் என்று அமைதியை தேட வேண்டும், அமைதியை தேடச் சொல்லி ஏவ வேண்டும் என்பதை குறித்த பாடமாகவும் இருக்கு என்று சொல்லித் தருகிறார்கள். இப்ப 2 விஷயம். ஒண்ணு, ஒரு சபையில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் ஒரு விஷயத்தை பேசுறார், நல்ல காரியத்தை பேசுறான்னு சொன்னா அவருக்கு செவிசாய்த்து கேட்கணும். 1. 2வது, அந்த சபையில நம்ம தான் தலைமை தாங்கணும்னு வைங்களேன். அப்படி தலைமை தாங்கணும்னு சொன்னா, அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா மற்றவர்கள் பேசக்கூடாது, பேசாமல் இருக்க தடுக்கணும். இப்ப அவர் பேசிட்டு இருக்காருலப்பா, அவர் என்ன கருத்தை சொல்றாரோ, அவர் என்ன கருத்தை பதிவு செய்கிறாரோ அதை செவிசாய்த்து கேளுப்பா அப்படின்னு ஏவ வேண்டும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு பொதுவாக இப்ப பாருங்க, ஆலிம்னு சொன்னா அந்த சபையில் தலைமை தாங்கக்கூடிய அதுவும் வரும், அறிஞர்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே வாழின்னு சொன்னா அதற்கு அர்த்தம் எழுதுகிறார்கள், அதாவது உபதேசம் செய்பவர்கள். எப்படி? பொதுவாக அல்லாஹுவின் வேதனையை பற்றி எச்சரிப்பதும் அல்லாஹினுடைய நன்மதிப்பையும் சுவன பலனையும் விரும்ப செய்வதுமான அறிவுரைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அறிவுரைகள் செய்வாரா இல்லையா? அப்ப அதுதான் ஒரு நல்ல ஒரு வாய்து, அதுதான் ஒரு நல்ல ஒரு உபதேசம் என்பதை, உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அடையாளம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதாவது குர்ஆன் மற்றும் ஹதீசுகளில் வந்துள்ள எச்சரிக்கைகள் மற்றும் நற்செயல்களின் பலன்களை எடுத்து கூறி மக்களுக்கு அறிவுரை வழங்குவதாகும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அத்தகைய உபதேசம் செய்யக்கூடிய அந்த நபரும் அந்த சபையில் இருக்கக்கூடிய அறிஞரும் இப்படி மற்றவர்கள் பேசும் பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை அமைதிகாருங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று ஏவுதலை குறித்த ஒரு பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்று சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த அத்தியாயம், அதாவது இந்த தலைப்பு நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, பிறர் பேசும்போது மரியாதையுடன் கவனமாக கேட்க வேண்டும், ஹராமான பேச்சுக்களுக்கு செவி கொடுக்க கூடாது, மார்க்க அறிஞர் அல்லது உபதேசகர் பேசும்போது அமைதியாக இருந்து கவனமாக கேட்பது இஸ்லாமிய ஒரு ஒழுக்கமாக இருக்கும் என்பதையும் கற்றுத்தருகிறது. அது மட்டும் கிடையாது, நல்ல உபதேசத்தின் நோக்கம் அல்லாஹ்வின் தண்டனையை நினைவூட்டி பாவத்திலிருந்து விலக்குவதும் அல்லாஹ்வினுடைய அருளையும் சுவனத்தையும் அடைய மக்களை ஊக்குவிப்பதும் தான் ஒரு நல்ல உபதேசம் என்பதையெல்லாம் இந்த தலைப்பு என்பது நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட இந்த கருத்து இருக்குதா இல்லையா, இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாக தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப முதலாவது ஹதீஸை பாருங்க. முதலாவது ஹதீஸ் இன்னும் 698வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய சமயத்தில், இறுதி ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஜரீரே, நீ மக்களை செவிசாய்த்து சொல், அதாவது மக்களை அமைதியாக இருந்து வாய்மூடி பேசாமல் இருந்து அவர்களை செவிசாய்க்க சொல் என்று நீ மக்களுக்கு ஏவு ஜரீரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நான் சென்றதற்கு பின்பு நீங்கள் காஃபிர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எத்தகைய காஃபிர்களாக என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தை வெட்டி கொள்ளக்கூடிய, அதாவது ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய, வன்மத்தை உங்களுக்கு மத்தியில் பாராட்டி கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. பாருங்க, இப்ப இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா, அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லா என்பவருடைய மகனான ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், ஃபி ஹஜ்ஜத்துல் வதாஇ, எந்த சமயத்துல? ஹஜ்ஜத்துல் வதாவான அந்த இறுதி ஹஜ்ஜினுடைய காலத்தில் எனக்கு சொன்னார்கள், இஸ்தன்சித்தின் நாஸ, மக்களை நீ அமைதி பெறச் செய், அதாவது மக்களை நீ அமைதி பெற தேடு, அதாவது மக்களை நீ அமைதியாக செவிசாய்த்து கேளுங்கள் என்று நீ மக்களுக்கு சொல் என்று என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த இஸ்தன்சித் என்ற வார்த்தை என்பது அன்சித் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, அமைதியாக இருந்து கவனமாக கேட்கும்படி மக்களிடத்தில் நீ கூறு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கூட்டத்திடம்
பேசுவதால் தான் முதலில் ஜலீல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் மக்களை அமைதிப்படுத்த சொன்னார்கள் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு கூடுதலாக சொல்லித்தராங்க. அவ்வளவு மக்கள் இருந்தாங்க, எல்லா மக்களிடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தி சொல்ல முடியாத இல்லையா? அதனால முதலாவது ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் சொல்லி மக்கள் எல்லாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா அப்படின்னு இவர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவதன் காரணமாக தான் இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க, சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எதற்கு இங்க சும்ம கால என்பதாக அர்த்தம் போட்டாங்கன்னு சொன்னா இதற்கும் விளக்கத்தை சொல்கிறார்கள். இங்க சும்மா பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்பது, காரணம் என்பது, பெரிய கூட்டம், அங்க இருக்கக்கூடிய பெரிய கூட்டம் என்பது அமைதியாக ஆக சிறிது நேரம் எடுத்திருக்கும் என்ற காரணத்தினால்தான் இங்க சும்மன் போட்டாங்கன்னு சொல்றாங்க. முதலாவதா ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அமைதியா இருங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லி சில மக்கள் எல்லாம் அமைதியானாங்களா இல்லையா? அப்ப அமைதியாகி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்குமா இல்லையா? அதற்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த விஷயத்தை சொல்ல வராங்க. அப்போ அடுத்த விஷயத்தை இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இடைவெளி விட்டு சொன்னதன் காரணமாக தான் நீங்க சும்ம கால் என்ற ஒரு விளக்கத்தை, கூடுதல் விளக்கத்தை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, சும்ம கால பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தர்ஜிஉ, நீங்கள் மீண்டு விடாதீர்கள், பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் மீண்டு விடாதீர்கள், குஃபாரன், இறை மறுப்பாளர்களாக நீங்கள் மீண்டு விடாதீர்கள். எத்தகைய இறை மறுப்பாளர்கள்? யவ்ரிபு பஅதுக்கும், உங்களில் சிலர் அடித்துக் கொள்வார்கள், ரிகாப பஅலின், சிலருடைய கழுத்தில் அவர்கள் அடித்துக் கொள்வார்களே, அத்தகைய குஃபார்களாக, இறை மறுப்பாளர்களாக எனக்கு பின்னால் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அடித்துக் கொள்வார்கள் சொல்றதை விட வெட்டி கொள்வார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கலாம். இந்த இடத்துல அதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ ஒருவருடைய கழுத்துல மற்றொருவர் வெற்றி கொள்ளக்கூடிய, கொலை செய்து கொள்ளக்கூடிய காஃபிர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நமக்கு அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா, எனக்கு பின்னால் நீங்க ஒரு குஃபாராக ஆகிவிடாதீர்கள், இறை மறுப்பாளராக ஆகிவிடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்? அதற்கு அறிஞர்கள் பல அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். அருமையான சில விளக்கங்களை நமக்கு ஷரஹ்ல அருமையாக கொடுக்கிறார்கள். அந்த முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, காஃபிர்களை போன்ற செயலை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற நோக்கத்திற்காக இருக்கும். அதாவது முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கொல்வது என்பது காஃபிர்களின் செயல் போன்ற ஒரு செயல். இப்போ காஃபிர்கள் தான் கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம் சமுதாயத்துல, நம்ம இஸ்லாத்துல கொலை செய்தல் என்பது ஒரு கபாயிர், ஒரு பெரிய பாவமாக இருக்குதா இல்லையா? அப்ப இத்தகைய காரியத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆகாதீர்கள், காஃபிர்களை போன்ற செயலை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற நோக்கத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றியற்றவர்களாக ஆகிவிடாதீர்கள். அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அப்போ ஒருவருக்குள்ள கொலை செஞ்சுன்னு சொன்னா எப்படி சகோதரத்துவம் இருக்கும்? ஒற்றுமை என்பது இருக்குமா? வஞ்சகமும் வன்மமும் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும், பகமையும் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அத்தகைய விஷயத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக சொல்லியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்த ஒரு விளக்கத்தை சொல்றாங்க, ஒருவன் முஸ்லிமை கொல்வது ஹலால் என்று நம்பினால் அது உண்மையான குஃபுராக, இறை மறுப்பாக அது மாறிவிடக்கூடியதாக இருக்கும். இப்ப கொலை செய்யறதெல்லாம் கூடும்பா அப்படின்னு ஒரு எடுத்துரைக்கிறான்னு வைங்க. அப்ப அவன் உண்மையான காஃபிராக ஆகிவிட்டான். ஒரு பெரும்பாவத்தை அது பாவமே இல்லை என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்லி விடுகிறானோ, ஒரு முஸ்லிம் சொல்லி விடுகிறானோ, அப்பொழுது அவனுக்கு குஃபுராக ஆகி விடுகிறான். அப்ப இது போன்ற ஒரு மறுப்பு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள் என்ற நோக்கத்தின் பால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இப்ப குஃபாரனுக்கான அர்த்தம் பார்த்தாச்சு. இப்போ ஒருவருக்கு ஒருவர் கழுத்தில் வெட்டி கொள்வார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப இதனுடைய பொருள் என்ன சொன்னா, முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராக ஆயுதம் எடுக்கக்கூடாது. உள்நாட்டு சண்டை, கொலை, இரத்த பாசறை ஆகியவற்றிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை இதன் மூலம் இருக்கின்றது. அப்ப ஒற்றுமைதான் நோக்கம். இதன் மூலமாக முஸ்லிம்கள் எந்த காலத்திலையும் ஆயுதத்தை எடுத்து விடக்கூடாது. அது உள்நாட்டு சண்டையாக இருக்கலாம், வெளிநாட்டு சண்டையாக இருக்கலாம், பொது சண்டையாக இருக்கலாம். கொலை, ரத்தம் சிந்துதல், இரத்த பாசறை இது போன்ற காரியத்தில் எல்லாம் இருந்து விலகி கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்னுடைய சமுதாயத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தரக்கூடிய ஒரு எச்சரிக்கக்கூடிய ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, முக்கியமான உரைக்கு முன் மக்களை அமைதியாக கேட்க செய்வது ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கொல்வது மிகப்பெரிய பாவம். பொறாமை, வெறுப்பு, பகமை, புறக்கணித்தல் போன்றவை இறுதியில் சண்டை,
மற்றும் கொலைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதையும் சொல்றாங்க. எனவே அவற்றையும் தவிர்க்க வேண்டும். முஸ்லிம்களின் ஒற்றுமையை பாதுகாப்பது இஸ்லாத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. அதனால்தான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான எச்சரிக்கையாக, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் கொன்று காஃபிர்களை போன்ற நிலைக்கு சென்று விடாதீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள் என்ற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. இது முஸ்லிம்களின் உயிர், ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் மகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியமாகும். இந்த ஒரு மகத்துவத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு பொதுவாக அமையக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு மேல இந்த ஹதீஸு இந்த தலைப்பு பேசக்கூடிய ஒரு கருத்து என்ன, அருகில் இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய அந்த பேச்சை செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? இஸ்தன்சித்தின் நாஸ, மக்களை நீங்கள் அமைதி பெறச் செய்யுங்கள், அமைதியாக இருக்க கூறுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக தான், இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப பாருங்க, அடுத்தபடியாக 91வது பாடத்தை பற்றி பேசுவோம். இந்த பாடத்துடைய தலைப்பு என்ன? பாபுல் வஅதி வல் இக்திஸாதி ஃபீஹி. பாபுல் வஅதி, உபதேசம் செய்தல் என்பதை குறித்த பாடமும், வல் இக்திஸாதி ஃபீஹி, இன்னும் அந்த உபதேசத்தில் நடுநிலையை பேணுதல் என்பதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. முதலாவது, வஅதி என்பதற்கு, உபதேசம் என்பது, அதற்கு ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதை ஏவுவதும் அதை பற்றி அறிவுறுத்துவதுமாகும். அதுதான் உபதேசம். மேலும் உபதேசம் செய்வதில் மிதமான முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப வல் இக்திஸாதி ஃபீஹின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது மிக நீளமாக பேசி கேட்பவர்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அதுபோல மிக சுருக்கமாக பேசி கருத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அப்படி கருத்தை விடவும் கூடாது, பேச்சை விடவும் கூடாது. எனவே கேட்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தேவையான அளவில் அளவோடு உபதேசம் செய்வதே சிறந்த முறையாகும். இதுதான் இந்த தலைப்பு விவரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ சில பேர் அட்வைஸ் செஞ்சா ரொம்ப பெருசா செஞ்சிருவாங்க, ரொம்ப போல கழுத்து இருக்கிறோன்னு சொல்லுவோமா இல்லையா? அது போல கழுத்து இருக்கக்கூடிய ஒரு உபதேசங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு சலிப்பு உண்டாகும். அப்போ உபதேசமாக செய்தாலும் சுருக்கமாக செய்யணும். சுருக்கம்னா ரொம்ப சுருங்கணும் கூடாது, சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடக்கூடாது. உபதேசம் செய்யணும். கொஞ்ச நேரம் எந்த அளவிற்கு போதுமானதாக இருக்குமோ, அந்த மனிதனுக்கு சலிப்பு உண்டாக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது, அந்த மனிதனுக்கு சொன்ன உடனே புரியக்கூடியதாக இருக்கும். அப்ப அது போன்ற உபதேசம் தான் ஒரு ஆரோக்கியமான உபதேசம். அந்த நடுநிலையை பேணக்கூடிய உபதேசமாக அந்த உபதேசம் என்பது ஆகுமா இல்லையா? அப்படிப்பட்ட உபதேசம் செய்வதனுடைய சிறப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த தலைப்பு நமக்கு எதை விவரிக்குதுன்னு சொன்னா, உபதேசத்தின் நோக்கம் என்பது மக்களை அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்வதாக இருக்க வேண்டும். உபதேசம் தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். மிக நீளமாக பேசி மக்களை சலிப்படைய செய்யக்கூடாது. மிக சுருக்கமாக பேசி கருத்து புரியாதபடி அந்த கருத்தை விடவும் கூடாது. அப்ப நபிமொழியின் வழிமுறையை பின்பற்றி அளவோடு தெளிவாக பயனளிக்கும் விதத்தில் உபதேசம் செய்வதே சிறந்த தாவாவினுடைய முறை, சிறந்த அழைப்பு பணியினுடைய முறையாக இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் இந்த தலைப்பு. இப்ப இந்த தலைப்பிற்கு முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா என்பதாக அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? உதுஉ, நீங்கள் அழையுங்கள், இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய இரட்சகனுடைய வழியின்பால் நீங்கள் அழையுங்கள், பில் ஹிக்மதி, ஞானத்தை கொண்டும், வல் மவ்இதத்தில் ஹஸனதி, அழகான உபதேசங்களை கொண்டும் நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல உதுஉ இலா சபீலி ரப்பிக், உங்களுடைய இறைவனுடைய பாதையின்பால்னு சொல்றான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் மார்க்கம் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள் என்று அர்த்தம் வரும். குறிப்பாக தௌஹீத், அதாவது ஓரிரை கொள்கை இருக்குதா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஓரிரை கொள்கை இருக்குதா இல்லையா? அதன்பாலும் நீங்கள் அழைப்பது, மேலும் அல்லாஹ் கட்டளையிட்ட நற்செயல்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய எல்லா காரியமும் அல்லாஹ்வின் பாதை தான்.
அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பாதையின்பால் நீங்கள் அழையுங்கள், மக்களை அழையுங்கள். பில் ஹிக்மதி, ஹிக்மத்துன்னு சொன்னா ஞானத்தோடு, ஞானம்னு சொன்னா இதற்குடைய விளக்கம் என்னன்னு சொன்னா குர்ஆன் மூலம் மக்களை அழைப்பது என்று அர்த்தம் வரும். குர்ஆன் மூலம் அழைக்க வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்ட விதத்தின் மூலம் அழைக்க வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்ட வசனத்தின் மூலம் அழைப்பு பணி செய்ய வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, மேலும் ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கு ஏற்ற முறையில் சரியான வார்த்தைகளையும் சரியான அணுகுமுறையையும் பயன்படுத்தி அழைப்பதுதான் ஒரு உண்மையான ஹிக்மத் என்பதை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை, அப்படிப்பட்ட நுணுக்கத்தை கொண்டு மக்களை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையின்பால் அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அழகிய உபதேசங்கள்னா இதற்கு 2 முக்கியமான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்னா குர்ஆனில் உள்ள அழகிய அறிவுரைகள், எச்சரிக்கைகள் மற்றும் நற்செயல்களின் ஊக்குவிப்புகள் இதுவெல்லாம் இதில் அமையக்கூடியதாக இருக்கும். அப்ப குர்ஆன் என்னெல்லாம் அறிவுரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அறிவுரை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்திருப்பான், நிறைய நற்செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய கருத்தெல்லாம் கொடுத்திருப்பான் இல்லையா? அப்ப இதையெல்லாம் எடுத்து கூறுவது, இதையெல்லாம் எடுத்து கூறுவது என்பது அது ஒரு உபதேசமாக இருக்கும். அது ஒரு நல்ல உபதேசம் என்று சொல்லித் தருகிறார்கள். 2வது விளக்கம் என்னன்னு சொன்னா கடுமையின்றி மென்மையான வார்த்தைகளால் திட்டாமல் அவமதிக்காமல் அறிவுரை கூறுவது. இந்த விதத்திலேயும் அறிவுரை சொல்லும் பொழுதும் கூட, நசீகத்தை செய்யும் பொழுதும் கூட, அட்வைஸ் செய்யும் பொழுது கூட ஹார்ஷா செஞ்சிடக்கூடாது. ரொம்ப மனம் நோகும்படி ரொம்ப கடுமையான முறையில திட்டி அறிவுரை செய்யக்கூடாது. ரொம்ப பொறுமையான முறையில கடுமையான வார்த்தை இல்லாமல் மென்மையான வார்த்தைகளால் அறிவுரை செய்வது, அதுதான் மௌஇலத்துல் ஹஸனா என்று நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது எப்படி? கோபமாக கிடையாது, கோபம் இருக்கக்கூடாது, இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும், மனதை தொடும் வகையில் அந்த உபதேசம் என்பது இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் அருளையும் தண்டனையும் நினைவூட்டும் விதமாக உபதேசம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப அல்லாஹ்வுடைய அந்த அருளை தண்டனையை நினைவூட்டக்கூடிய உபதேசமாக இருக்கணும். சாதாரணமாக இப்போ உபதேசம் கேட்டு அந்த காலத்துல கேட்டு அந்த காலத்துல ஒரு அளவுக்கு உபதேசம் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஆயத்து நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும் என்பதும் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தஅவா அழைப்பு பணி என்பது அறிவுடனும் ஞானத்துடனும் செய்யப்பட வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. அது மட்டும் கிடையாது, உபதேசம் மென்மையாகவும் அழகிய முறையிலேயும் உபதேசம் என்பது இருக்க வேண்டும். தேவையற்ற கடுமை, திட்டுதல், அவமதிப்பு போன்றவை தஅவாவின் சிறந்த வழிமுறை கிடையாது. குர்ஆனின் போதனைகளே சிறந்த ஞானமும் சிறந்த உபதேசமும் தான் குர்ஆனின் மிகப்பெரிய போதனையாக இருக்கு. நம்ம குர்ஆன் கற்பிக்கக்கூடிய விஷயமே அது என்ன சொல்ல வர, அது சிறந்த ஒரு போதனைகளை இருக்கக்கூடியதாக இருக்கும், சிறந்த ஞானத்தையே அது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்நஹல் 125, சூரத்து நஹலில் 125வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்தில் இந்த 2வது ஹதீஸ், இந்த 90வது பாடத்தினுடைய தலைப்பு, பின்பு இந்த 1வது ஹதீஸ், பிறகு இந்த 91வது பாடத்தினுடைய தலைப்பு, பிறகு முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு ஆயத். அப்ப இது அனைத்திற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் எதை படித்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய இந்த 1வது ஹதீஸ், இந்த 1வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.